இந்த வீடியோவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம அப்ளிகேஷனில் ஒரு கிளாஸ் C1 இருக்குது. இப்போது அந்த கிளாஸில் M1 அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போது புதுசாக ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறோம் C2 அப்படின்னு. இப்போது அந்த கிளாஸ்லேயும் இந்த மெத்தட் வேணும், எந்த சேஞ்சும் வேணாம், மெத்தடில் எந்த சேஞ்சும் வேணாம், பட் சேம் மெத்தட் வேணும் அப்படின்னா திரும்பவும் நம்ம அந்த மெத்தடை டிஃபைன் பண்ணணும். இப்படி நம்ம இந்த மெத்தட் மல்டிபிள் கிளாஸஸில் வேணும் அப்படின்னா நம்ம மல்டிபிள் டைம்ஸ் இதை டிஃபைன் பண்ணணும் ஒவ்வொரு கிளாஸ்லையும். இந்த மாதிரி கோடை நம்ம ரீயூஸ் பண்ணுறத ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் ரிடண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கோட் ரிடண்டன்சியாக இருக்கிறது ஒரு பேட் ப்ராக்டிஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு கிளாஸ் C அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த M1 Cல டிஃபைன் பண்ணிட்டு இப்போ இந்த M1 C1 C2 C3 இந்த 3 கிளாஸ்க்கும் ஆக்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த M1 ரீயூஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தான் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த C அப்படின்ற கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டு இந்த Cக்கும் C1 மற்ற கிளாஸஸ் C2 C3க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸில் இந்த ரிலேஷன்ஷிப்பை பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கிளாஸ் C அப்படின்றது பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. C1 C2 C3 சைல்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, எங்கெல்லாம் நம்மளுக்கு ரீயூசபிலிட்டி வேணுமோ, கோட் ரீயூசபிலிட்டி வேணுமோ, அங்கே இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட் யூஸ் ஆகும். இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே மாருதின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸில் எனக்கு டிரைவ் அப்படின்னு ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு டிரைவ் அப்படின்னு ஒரு மெத்தடை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஒரு லைன்ஸ் ஆஃப் கோட் வச்சுக்கலாம். சே மாருதி அஃபோர்டபுள், அதுக்கப்புறம் மைலேஜ் அப்படின்னு லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு. இப்போ என்கிட்ட இதே மாதிரி டாடா ஹுண்டாய் அப்படின்னு 2 கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸஸ்லையும் எனக்கு இந்த டிரைவ் மெத்தட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த டிரைவ் மெத்தடை இந்த 2 கிளாஸ்லையும் டிஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட மெயினில் இந்த 3 கிளாஸ்க்கும் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். டாடா obj2 நியூ டாடா, அதுக்கப்புறம் ஹுண்டாய் அப்படின்ற அந்த கிளாஸ்க்கும் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஏற்கனவே நம்ம டிஃபைன் பண்ண அந்த டிரைவ் மெத்தடை கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டிரைவ் அப்படின்ற மெத்தட் ரிடண்டண்ட்டாக 3 கிளாஸ்லையும் இருக்குது.
இங்கே நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிரைவ் மெத்தடை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கார் அப்படின்னு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை இந்த பேரண்ட் கிளாஸில் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போது இது பேரண்ட் கிளாஸு. இந்த கிளாஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும், பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். அதுக்கு எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே மாருதி எக்ஸ்டென்ஸ் கார் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே மாருதி வந்து சைல்ட் கிளாஸ் ஆகிடும். இந்த சைல்ட் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி வரும்போது இந்த சைல்ட் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸில் இருக்கிற எல்லா பிஹேவியரையும் அப்படியே இன்ஹெரிட் பண்ணிடும். இது எப்படின்னா, எப்படி இப்போது நம்ம வந்து நம்ம பேரண்ட் கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸை வந்து நம்ம எப்படி இன்ஹெரிட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே சைல்ட் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸில் இருக்க பிஹேவியரை இன்ஹெரிட் பண்ணணும். அதனால தான் இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த மெத்தட் தேவையில்ல, ஏன்னா நம்மளுக்கு இந்த மெத்தட் நம்ம பேரண்ட் கிளாஸில் டிஃபைன் பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்ற சைல்ட் கிளாஸஸ்லையும் நம்ம அந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சி அப்படின்றது கார். இங்கே இந்த பேரண்ட் கிளாஸில் அந்த மெத்தட் டிரைவ்ன்ற மெத்தட் டிஃபைன் பண்ணிட்டு மாருதி, ஹுண்டாய் அண்ட் டாட்டா அந்த 3 கிளாஸஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், காரை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கலாம் நம்மளுக்கு இந்த டிரைவ் மெத்தட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பேரண்ட் கிளாஸில் இருக்கிற இந்த மெத்தடை சைல்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது பிகாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பார்க்கலாம். நன்றி.